இன்னைக்கு நம்ம an observation log of my fianceயோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி வந்து ஹீரோவோட எல்லா ஃப்ரெண்டையுமே ஒரு லவர் கூட சேர்த்து வைக்க போகிறா. அப்போ தான் வந்து ஹீரோவோட பார்த்து வந்து ஃப்ரீ ஆகும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருப்பா. இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி ஹீரோ கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. இது மாதிரி உங்கள் கூட தான் ஹீரோயினியை நான் எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும், அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிற வேலை உங்கள் கூட இருக்காங்கல்ல அந்த 4 ஃப்ரெண்ட்ஸு அவங்கள வந்து அவங்களுக்குன்னு ஒவ்வொரு லவரை பார்த்து கொடுத்துட்டா அவங்க வந்து இந்த மெயினான ஹீரோயினியை லவ் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ பிளான் பண்ணிட்டு போக அடுத்த சீன்லேயே பார்த்தா ஃபர்ஸ்ட் இவ யாருக்கு லவர் சேர்த்து வைக்க போறோன்னா ஹீரோ கூட வந்து பைல்வான் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவனுக்கு தான் நம்ம பார்த்து வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனா அந்த பொண்ணும் இந்த பையனும் அவ்வளோவா பேசிக்கவே இல்லை, சேர்ந்துக்கவும் இல்லை. அந்த பொண்ணு வந்து ஹீரோயினியோட ஃப்ரெண்டு தான், அவங்க 2 பேரையும் சேர்த்து வைப்போம்னு சொல்லிட்டு இந்த குதிரையை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்கல்ல அது மாதிரி ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையும் கூப்பிட்டுருப்பா. பார்த்தா இந்த பொண்ணு வந்து குதிரையை ஓட்டுறதுக்கான அந்த பேண்ட் எல்லாம் போட்டுட்டு வந்திருப்பா. இவ பாக்குறா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டக்குன்னு குதிரை மேலே ஏறி உட்கார இவ பார்த்துட்டு இருக்கா. ஐயோ என்ன உங்களுக்கு குதிரை ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பிளான் போட்டு வந்திருக்கான்னா இப்போ வந்து இந்த பொண்ணோட ஃபேன்ஸ் இருக்கான்னா அவன் வந்து குதிரை ஓட்ட சொல்லி தருவான், அப்படியே 2 பேரும் ஒன்னா சேர்ந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பிளான் போட்டு வச்சிருந்தா இவளுக்கு தான் குதிரை ஓட்ட தெரியுது, இப்போ எப்படி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு மிதிச்சிட்டு இருக்க. அச்சசிலே பார்த்தா அந்த 2 பேரும் ஆளுக்கு ஒரு குதிரையில போயிட்டு இருக்காங்க, ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரு குதிரையில போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. இது மாதிரி நீங்க நல்லா ஓட்டுறீங்களே, நல்லா கத்துருக்கீங்க போலயே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு வாங்கலாம் ஒரு ரேஸ் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயினியும் ஹீரோவும் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்களா, அவங்க வேகமா போறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா போக இவ கத்திட்டு இருக்கா போகாத வேகமா போகாதன்னு சொல்லிட்டு. அச்சா சில்லே பார்த்தா ஹீரோயினி நினைச்ச மாதிரி 2 பேருமே நல்லா பேசிக்கிறாங்க, ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. திருப்பி மீட் பண்ணுவோம், திருப்பி இது மாதிரி ரைட் போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்களா. ஹீரோயினி அதை பார்த்துட்டு எப்படியோ நம்ம வேலை லாஸ்ட்டாக முடிஞ்சிச்சுப்பா, ஒருத்தரை சேர்த்தாச்சு, அடுத்து யாருன்னு பார்க்குறப்ப எய்த்தாப்புலேயே சார்ல்ஸ்ன்னு ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு போயிட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு இருப்பான், அவன் ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பா. அடுத்த சீன்லேயே பார்த்தா இந்த சார்ல்ஸ் பையன் நடந்து வந்துட்டு இருப்பானா எய்த்தாப்புலேயே ஹீரோயினியோட இன்னொரு ஃப்ரெண்டு ஆனா அவளும் நடந்து வந்துட்டு இருப்பா. அவளை பார்த்தோன்னே இந்த பையன் பேசுறான், இவங்க 2 பேருக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும். வந்து கேட்குறான், என்ன உங்களுக்கு பார்க்க ரொம்ப சோகமா இருக்கு, ஏதாச்சும் வேலை இருக்கா, நான் வேணா எது வேணா பண்றேன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க அவளும் பார்த்துட்டு இல்லை இதை நான் தான் பார்த்துக்கணும், எப்போதுமே நீ எனக்காக உதவி செய்யறதுக்கு இருப்ப அது எனக்கு தெரியும், ஆனால் இந்த விஷயத்துல நான் தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு சோகமா சொல்றா. என்னன்னா இந்த பொண்ணு இந்த சார்ல்ஸோட அண்ணனோட ஃபியான்சியா, அதுக்காக இந்த பொண்ணோட அப்பா வந்து கேட்டிருக்காரு கல்யாணத்துக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அவ சோகமா இருக்கா. அதை கேட்டோன்னே சார்ல்ஸும் சோகமாயிருவான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்றப்ப பின்னாடியே பார்ட்டியா வந்துட்டு நீ தான் பதில் சொல்லணும் சார்ல்ஸ், சொல்லு உன் மனசுல அப்படின்னு சொல்றப்பயே அடுத்த சீன்ல ஈரட்டு வந்து அந்த பைய கத்திட்டு இருக்கான். பாருங்க அந்த பார்ட்டியாவ என்ன இப்பெல்லாம் பேசுறா, தேவையில்லாததெல்லாம் பேசுறா அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கான். என்னன்னா இவன் வந்து இவங்க அண்ணனோட ஃபேன்சியா லவ் பண்றான், அது எப்படி சொல்ல முடியும் அண்ணனோட ஃபேன்சியை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கே தெரியும்ல, அது எப்படி நான் வெளிப்படையாக சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கப்ப பின்னாடி நின்றுட்டு இவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அது இந்த பையலுக்கு தெரியாது. பாட்டியா மட்டும் கேட்பா, ஏன் அந்த காற்றுல சொல்கிறதுல உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அப்போ தான் அந்த சார்ல்ஸ் பையன் சொல்கிறான், அந்த ஆனா பொண்ணு வந்து இவங்க அண்ணனை கட்டிக்கிட்டா உயர் பதவிக்கு போவா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நார்மலா தானே இருப்பா, அதனாலதான் அவ வந்து ஒரு நல்ல பதவி உள்ள இடத்துல இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. அப்ப வந்து இந்த பாட்டி ஆனாட்ட கேட்குறா, நீயே சொல்லு, நீ வந்து இவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு உயர் பதவியில் இருக்கணுமா, அவன் ஒரு பிளே பாய் அதையும் சொல்லுவா, அந்த மாதிரி ஒரு பிளே பாயை கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்லை இது மாதிரி ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவன் அதிர்ச்சியா திரும்புறான், இது இவளும் இங்கே தான் இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் அப்படியே பார்த்துட்டு எனக்கு ஒரு நல்ல பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனும் வந்து அவனோட காதல சொல்லுவான். அவளும் அதை ஏத்துப்பா. ஒரே சந்தோஷம் ஹீரோயினிக்கு, அப்பாடா அடுத்த கப்பல சேர்த்து வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோவோட தம்பியை தான் வந்து பார்த்துட்டு இருக்கா. அவன் வந்து ஹீரோயின்ட்ட நல்லா பேசிட்டு இருப்பான், இது மாதிரி என் ஃப்ரெண்டு ஸ்வீட் கொடுத்தா ரேரான ஸ்வீட் இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்பயே இந்த தம்பி பையனை தான் அந்த ஜோனாங்கிற பொண்ணுக்கு பிடிக்கும்ல அவ வருவா. அவ வந்தோடனே இந்த பையன் அவளை பார்த்துட்டு ஜோனா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கடுன்னு ஓடி போயிடுறான். அப்புறம் பேசுறேன்ட்டு பார்த்துட்டு இருக்கா, என்ன நீங்க தானே இவனுக்கு ஃபியான்சி ஆக போறீங்க, உங்களை பத்தி இப்படி ஓடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லிட்டு இருக்க. அவர் எப்போதுமே அப்படிதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பயே அந்த பக்கம் பார்த்தா நெல்ட் ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க கூட இன்னொரு பொண்ணு வந்துட்டு குக்கி சாப்பிடுங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இது மாதிரி ஜோனா கிட்ட அந்த பையன் பேசவே மாட்டான்னா தம்பி பையன், சரி அவனுக்கு வந்து ஸ்வீட் தான் பிடிக்கும், அதனால நம்ம கையால ஸ்வீட்டை பண்ணி நீங்க மட்டும் அவனுக்கு கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அப்புறம் உங்க கூட பேச ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு ஜோனாக்கு ஒரு ஐடியா கொடுத்து இவங்க எல்லாரும் குக்கீஸ் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பொண்ணுகிட்ட வந்து நெல்ட்டை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பேரு ஷிலிகா.
இவ வந்து சொல்லிட்டு இருக்கா, சின்ன பிள்ளையிலேருந்தே இவங்க 2 பேருமே ஃப்ரெண்டா. சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பையன் தனியா தான் இருந்திருப்பான். இவ தான் போய் பேசி ஃப்ரெண்டா இருப்பா. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காள. ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க என்ன நெல்ட்ட லவ் பண்றீங்களான்னு கேட்கிறப்ப, இல்ல அதெல்லாம் இல்ல, நாங்க ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுறா. சரி சொல்லிட்டு இவங்க குக்கீஸை பேக் பண்ணி பார்த்தா சீல்கா பொண்ணு சூப்பரா பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோயினி கூட பரவாயில்ல, ஜானா விட்டா எல்லாம் கருகி போயிருக்கு. சரி வெளில தான் அப்படி இருக்கும், டேஸ்ட் பண்ணுவதுன்னு பார்த்தா அது கொடூரமா இருக்கு. ஐயா அப்படின்னு சொல்றப்ப சரி இதுக்கே கவலைப்படாதீங்க, நம்ம வந்து இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. இதுல எவ்வளவு குக்கீஸை ட்ரை பண்ணிருப்பாங்க, டேஸ்டா போகும்ல. ஹீரோக்கு வேற டேஸ்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் தின்னுபிட்டு இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சீலே பார்த்தா கொஞ்ச நாள் ஆயிருது. அதே மாதிரி ஜானா வந்து குக்கீஸை பேக் பண்ணிட்டு வந்து அந்த தம்பி பையனுக்கு கொடுக்குறா. தம்பின்னானே இவளுக்கு தம்பி நினைச்சுக்காதீங்க, ஹீரோவோட தம்பி, அதனாலதான் தம்பின்னே சொல்றேன். அவன் பார்த்துட்டு ஓ குக்கீஸா அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானா கொடுக்க, அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப காஞ்சி போனமா இருக்கே அப்படின்னு சொன்னானே, ஷியோ இது மாதிரி குக்கீஸ் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேனே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றப்ப, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கிறப்ப, இதை நானே பண்ணேன், உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்ல அதனாலதான் அப்படின்னு சொல்றப்ப, அவன் பார்த்துட்டு இருக்கான் நீயே பண்ணியான்னு சொல்லிட்டு அவ உடனே சரி நான் போய் வேற ஏதாச்சும் புதுசா பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, இவன் நிப்பாட்டுறான் இல்ல போகாதன்னு சொல்லிட்டு. என்னன்னா ஜானா வந்து எப்போதுமே எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா இருப்பா. அதை பார்த்தாவே இந்த பையனுக்கு பயமா இருக்கும், நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா இவ வந்து திட்டிப்பிடுவாளேன்னு சொல்லிட்டு தான் எப்ப பார்த்தாலும் இவளை பார்த்தா ஓடி போயிடுவான். இப்போ வந்து இவளே தப்பு செய்யறாளா, அதனால இவளும் நார்மலான பொண்ணுதான்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அப்படியே இங்க அடுத்த சீன்ல பார்த்தா நெல்ட்ட தான் காட்டுறாங்க. அவன் உட்காந்து ஏதோ லெட்டர் படிச்சிட்டு இருப்பான், அப்படியே சோகமா இருப்பான். ஹீரோ பாக்குறான் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப, எங்க அப்பா டெய்லிக்கு லெட்டர் அனுப்புறாரு என்னை பத்தி குறை சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமா இருக்கானா. அந்த நேரம் பாட்டியாவும் அந்த சீலிக்கா பொண்ணும் உள்ள வருவாங்க. குக்கீஸ் எல்லாம் பேக் பண்ணாங்களா அதை எடுத்துக்கிட்டு வரப்ப, அந்த பையன் வந்து கீழே எல்லாம் போட்டு வச்சிருப்பானா. அந்த சீலிக்கா பொண்ணு சொல்றா இது மாதிரி ஏன் கீழே எல்லாம் போடுறீங்க, அப்படி வைக்கலாம்ல அப்படின்னு சொல்றப்ப அவனுக்கு கோவம் வந்துருது. ஆல்ரெடி அவங்க அப்பா வேற குறை சொல்லி லெட்டர் போட்டிருக்காரா, அந்த கோத்துல வேற இருந்திருப்பான். இவ இப்படி சொன்னோன்னே இவளை பிடிச்சிட்டு ஆரம்பிச்சிடான், நீ யாரு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றதுக்கு அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுறானா. உடனே அவளுக்கு சோகமாயிரும், அழுகவே ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினி சொல்றா நிப்பாட்டு நெல்ட்டு என்ன இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அவ உனக்காக எவ்வளோ பண்றா, உனக்காக குக்கீஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வரா, டீ எல்லாம் போட்டு தருவா, நிறைய பண்ணுவா அந்த பையலுக்காக சின்ன விஷயம்லாம். அதெல்லாம் சொல்லி கேட்ட அவ எவ்வளோ லவ் பண்றா உன்னைய அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு இல்ல நான் அதெல்லாம் பண்ணல, ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியா பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. இந்த போய் பார்த்துட்டு இருக்கான் லவ் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்க. அடுத்த சீல அங்க பாட்டியாவா அந்த பொண்ணு எங்கிட்டாங்க. அவ திட்டிட்டு இருக்கா, என்ன நீங்க பாட்டுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே சோகமா இருக்கா. ஆமா நானும் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டேன், அவர்கிட்ட இருந்து நான் தள்ளியே இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்க. அடுத்த சீல்லையே பார்த்தா அந்த சீலிகா பொண்ணு நெல்ட்ட பார்க்கவே இல்லை போல. நைட்டெல்லாம் அவளை பத்தி தான் வச்சுட்டு இருந்திருக்கான். நைட்டு இவனுக்காக அவ டீ எல்லாம் போட்டு தருவாளாம். அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறான். பார்த்தா வந்து இவன் மேல வந்து போர்வை பத்தி விடுவாங்க. ஷீலிகா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். பார்த்தா சார்ல்ஸ் தான் வந்து பொத்தி விடுவான். இதை கூட அவ தான் எனக்கு பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்ப ஹீரோ பார்க்குறான். உனக்கே புரியுதுல நீ என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறப்ப அவனும் பார்த்துட்டு நம்மளுக்காக அவ எவ்வளோ பண்ணியிருக்கா நம்மளுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அடுத்த சீல்லையே அந்த பொண்ணை தான் பார்க்க வந்திருக்கான். அவ இவரை பார்த்தோன்னே என்ன மன்னிச்சிருங்க, இனிமேலாம் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இவன் மன்னிப்பு கேட்குறான். இல்ல நான் தான் அவனை புரிஞ்சிக்கல, நான் தான் அவன்கிட்ட கோவமா கத்திட்டேன், என் மேல தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நான் அப்படிலாம் பேச மாட்டேன், கோவத்தை நான் குறைச்சிக்கிறேன், அதனால எப்போதும் நீ என் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த கப்பலும் சேர்ந்துடுறாங்களா. ஹீரோயினு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாடா எல்லாரையுமே நம்ம சேர்த்து வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கு சந்தோஷமா இருக்க. ஆனா இவங்க அந்த நீல மண்டையை மட்டும் விட்டுட்டாங்களே அது என்னன்னு தெரியல. அப்ப பார்த்தா இது எல்லாத்தையுமே அந்த கேமோட ஹீரோயினி ஹெரோனியா அவன் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. என்ன எல்லாம் எப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதோ பண்ண போறாப்புல. அது என்னன்னு அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். அடுத்த எபிசோடு அடுத்த சனிக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.